வணக்கங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். சோ மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சுருன்னு குத்துது, வயிற்றுல இந்த மாதிரி பெயின் இருக்கு, லெஃப்ட் சைடு வலிக்குது, ரைட் சைடு வலிக்குது, இழுத்து பிடிச்சி வலிக்குது, இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி சிம்டமான ஒவ்வொரு வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கமெண்ட் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸா தான் இருக்கு. சோ இந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க போறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் வந்து பிரெக்னன்சி இருந்தா எப்படி இருக்கும், பீரியடா இருந்தா எப்படி இருக்கும், ஸோ ஒரு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய சிஸ்டர் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சுருக்குன்னு குத்துதுக்கு அது வந்து பிரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். சோ இந்த மாதிரி அறிகுறி இருக்கு, இது வந்து பிரெக்னன்சி சிம்டமா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு டவுட்டை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு நமக்கு இல்லைன்னா கூட நமக்கு வந்து இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நேத்து ஒரு வீடியோ பாத்திருக்கீங்க, சோ ரைட் சைடு வந்து லைட்டா வலிச்சுன்னா பிரெக்னன்சி சிம்டம் ஏன்னா அந்த வீடியோல சொல்லிருக்காங்க அப்படின்னா, சோ இன்னைக்கு உங்களுக்கு ரைட் சைடு லைட்டா வலிச்சா கூட நேற்று சொன்னாங்க அதனால பிரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இது நார்மலா எல்லாருக்குமே ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ எனக்கு கூட என்னுடைய அந்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வரக்கூடிய அந்த நாட்கள்ல கண்டிப்பா எனக்குமே இப்படியெல்லாம் டவுட் வந்திருக்கு. சோ அந்த டைம்ல நம்ம வந்து கமெண்ட் பண்ணதான் செய்வோம். சோ அந்த மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்ற கமெண்ட் நிறைய வருது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த சில சிம்டம்ஸ் கூட நமக்கு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ 1 மந்த் முன்னாடி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம அந்த டைம்ல என்ன சொல்லிப்போம், அக்கா அந்த மாதிரி சுருக்கு குத்துது, எனக்கு வந்து பிரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு சொல்லிப்போம். நமக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயின், கால் வலி, கை வலி, உடம்பு வலி, வயிறு வலி, தடவலி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய காரணத்தினால ஏற்படலாம். ஒரு வேலை பழுவா இருக்கலாம், இல்ல வீட்டு வேலைகள் செய்யறதா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு அந்த பெயின் எல்லாம் வரதுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நீங்க நேர்ல வரீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களை நேர்ல பாப்பாங்க, அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு இதனால தான் உங்களுக்கு இந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் இந்த வீடியோல வந்து பார்க்கும்போது, இப்ப வீடியோ நம்ம சொல்லும் போது நீங்க இந்த விஷயத்த கேட்கறீங்க, ஒரு கமெண்டே பண்ணும்போது இப்ப என்னால என்ன செய்ய முடியும்னா, நீங்க வெயிட் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி சொல்லும் போது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி பெயின் இருந்தது, எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, அக்கா எனக்கு இப்படி பெயின் இருந்தது, எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டொமக் பெயின் வந்து பிரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்டொமக் பெயின் ஒரு பிரெக்னன்சி சிம்டம் தான். எப்படி அப்படின்னா, இப்ப வந்து ரொம்பலாம் உங்களுக்கு இந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்பலாம் உங்களுக்கு வலிச்சுட்டே எல்லாம் இருக்காது. ரொம்ப மைல்டா நீங்க தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் அப்பப்ப வந்துட்டு போகும். மத்தபடி உங்களுக்கு பீரியடுக்குலாம் வலிக்கும்ல, ரொம்ப பெயினா இருக்கும், தாங்கவே முடியாது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டா மட்டும் தான் அந்த பெயின் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெயின் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வலிக்காது. லைட்டா அப்பப்போ உங்களால தாங்க முடியாத அளவுக்கு, என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளால இந்த பெயினை நம்மளால தாங்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கூட வலிக்கும். சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எப்பல இருந்து இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப ஓரளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் டேட் வரும் பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல முன்ன பின்ன இருக்க மாதிரி தான் வலிக்குமே தவிர உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறப்பெல்லாம் அந்த பெயின் வந்து இருக்காது. அது வந்து அப்ப வந்துச்சுன்னா அது ஓவலேஷன் சிம்டம் வந்து நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து பீரியட் வர போற டைம்ல உங்களுக்கு லைட்டா இப்போ வந்து உங்களுக்கு பெயின்றதா லோயர் அப்டாமன் சொல்றோம்ல, அடி வயிற்றுல லைட்டா உங்களோட அந்த வயிறு சுத்தி அண்ட் வந்து உங்களுக்கு பேக் பெயின், அதாவது அந்த முதுகோட சுத்தி உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கு, உங்களால தாங்கக்கூடிய ஒரு பெயின் தான். நான் அப்பப்போ வந்துட்டு போகுது, ஒரு 2-3 நாளையில ஒரு வாரமே தொடர்ச்சி அப்பப்போ இருக்கு அப்படின்னா அந்த பெயின் வந்து மேபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சி இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்க சொன்னப்ப கூட அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு 35 டேஸ் செக் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி வலிச்சுன்னா கூட உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்மா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா 28 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட் இருக்கு அப்படின்னா 14ஆம் தேதி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். சோ நமக்கு வந்து அந்த கரு வந்து உருவாகி அது பதியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ள அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இன்னைக்கே கரு உருவாகி நாளைக்கு பதிஞ்சிடாது. சோ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைம்ல கரு உருவாகினா கூட அது அந்த டியூப்லயே தான் நின்று நகர்ந்துட்டு இருக்கும். சோ அது மெல்லமா நகர்ந்து நம்மளோட யூட்ரஸ் வால்ல போய் ஒட்டி வளர்றது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அந்த மாதிரி அது பதியும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின் வந்து வருது. அந்த டைம்ல ஓரளவு மைல்டா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹெவி பெயின்
ஹெவி ப்ளீடிங் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டர் பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு வலி தான் உங்களால தாங்க முடியும் அப்படின்னா அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா தொப்புளை சுத்தி வலிக்குது, இது வந்து பிரெக்னன்சி சிம்டமா அப்படின்னா மேபி அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்க சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்மோன் சேஞ்சஸால நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அது தொப்புளை சுத்தி வலி இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம். இன்னொன்று உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா இந்த வயிறு வலி அப்படின்ற ஒண்ணு வரும். நிறைய ரீசன் இருக்கு வயிறு வலி வரதுக்கு, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி. ஸோ அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வயிற்றுல அந்த பெயின் லெஃப்ட் சைட் அது ரைட் சைட் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எதோட சிம்டம் அப்படின்னா எக்டோபிக் பிரெக்னன்சி, அது கருக்குலை கர்ப்பம் சொல்லலாம். ரொம்ப 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 வலிக்குது, ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஒருவேளை கருக்குலை கர்ப்பமா இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க டாக்டரை பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இல்ல உங்களுக்கு லைட்டா இருக்கு, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரைட்டா ரொம்ப லைட்டா இருக்கு, ரொம்ப வலி வந்து தாங்குறதா இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது ஒரு பிரெக்னன்சி சிம்டம் தான். அது எப்படி வலிக்குது, எந்த அளவுக்கு அந்த வலி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் பிரெக்னன்சி சிம்டமா இல்லையா அப்படின்றது இருக்கும். ஸோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்னா உங்களுக்கு ஒரு பீரியடா இருக்கலாம். அப்ப பீரியடா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்குன்னா அதே அடிவயத்துல உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இழுத்து பிடிச்சி உங்களுக்கு அந்த வெஜினல் பார்ட், அதாவது பிறப்புறுப்பு வழியா வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வலிச்சுன்னா அது பீரியட். இப்ப நிறைய பேர் சொல்லக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வயிறு ரொம்ப இழுத்து பிடிச்சி உள்ள வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி செக் பண்ணுங்க, கண்டிப்பா அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு இழுத்து பிடிச்சி வந்து வெஜினல் பார்ட் வழியா வலிக்குது அப்படின்னா அது பிரெக்னன்சி இல்லாம பீரியடா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம் உங்க உடம்புல தென்பட்டாலுமே நீங்க அவசரப்பட்டு செக் பண்ணாம வெயிட் பண்ணி 35 டேஸ்ல செக் பண்ணுங்க. நெகட்டிவ் வருதா இன்னும் 5 டேஸ் கழிச்சு செக் பண்ணுங்க. வெயிட் பண்ணி செக் பண்றதுல ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்து ஆகணும், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. முன்னாடியே செக் பண்ணிட்டு நெகட்டிவ்னு வந்து நீங்க ஒரி பண்றதை விட நீங்க வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன மாதிரி இழுத்து பிடிச்சி வலிக்கிறது, சுருக்குன்னு வலிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு உள்ற வந்து இழுத்து பிடிக்கிற மாட்டேன் இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம உங்க தொப்புளை சுத்தி வலிக்கிறது, இல்ல ஏதாச்சும் ஒரு பக்கம் ரொம்ப ஹெவி பெயின் இருக்குது, நீட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பிரெக்னன்சி சிம்டமா இருக்காது. பீரியடா இருக்கலாம், வேற என்ன காரணங்களால வலிக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான எக் growth ஃபுட் என்னென்ன இருக்குது, ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், உங்கள் உடலுறவு சமயங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த கோர்ஸ்ன்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபெயின்ட் லைன், நெகட்டிவ் இது மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ப்ரெக்னன்சி டெஸ்ட்ன்ற டைட்டிலையும், அண்ட் நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னா என்னென்ன இருக்கு இயற்கை வழியில அப்படின்றத க்ரோம் ரெமெடிஸ்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலையும் அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலையுமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வாரத்தில் 3 வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு எதை ட்ரை பண்ணணுன்ற தனி கைட்லைன்ஸாக அந்த மெம்பர்ஷிப்பில் தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.